என்னதான் நிறைய செய்திகள் இருந்தாலும், எனக்கு இந்த செய்திய விட்டுட்டு அடுத்த செய்திக்கு போறதுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருக்கு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது? கோவமாவும் இருந்துச்சு. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த நாள்ல நாம பாடசாலைக்கு போற காலத்துல, இந்த பாடசாலை நாட்கள் அப்படின்றது எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியும். எப்படா விடுமுறை வரும்? அதுலயும் விடுமுறையிலயும் வந்து குறைவான விடுமுறை வரும். சனி, ஞாயிற்றுக்கிழமையில வேற பாடசாலை வைப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நிறைய சம்பவங்கள் நாம அனுபவிச்சிருக்கோம். இந்த செய்தி எப்படி இருக்குன்னு சொன்னா, வர 2025ஆம் ஆண்டு நடக்க போற பாடசாலை நாட்கள்ல குறைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பாடசாலை நாட்களை குறைச்சிருக்காங்க. 210 நாட்களாக இருந்த பாடசாலை நாட்களை 181 நாட்களாக குறைச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது இதுல சொல்லப்பட்டிருக்கிற காரணம் என்னன்னு சொன்னா, வார 2025ஆம் ஆண்டு பொது விடுமுறைகள் வந்து 25 வருது. 26 பொது விடுமுறை. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த 26 பொது விடுமுறைகளில் 4 நாட்கள் மட்டும்தான் சனி ஞாயிற்றுக்கிழமையில் வருது. மற்ற எல்லாமே வந்து இப்போ கிழமை நாட்களில் வேலை நாட்களில் வரத்தால் இந்த 210 நாட்கள் பாடசாலை நடத்த முடியாமல் இருக்கு வார வருஷம். அதனால 181 நாட்களாக இந்த பாடசாலை நாட்கள் குறைக்கப்பட்டிருக்கு. ஏன் இது செய்தியாக இது குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா சொல்லப்படுதுன்னு சொன்னா, இந்த 210 நாட்களில் கற்பிக்கப்படுகின்ற பாடங்கள் எல்லாமே இந்த 181 நாட்களில் கற்பிக்கப்படணும். அதனால இந்த விஷயம் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த பாடசாலை அப்படின்னு சொல்லும் பொழுது இது அரசாங்க அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கும் இந்த நாட்கள் இந்த சட்டம் அல்லது இந்த நடைமுறை பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தியாசமாக தான் இருக்குது. எத்தனை பேர் இந்த செய்தியை பார்த்துட்டு அடப்பாவிகளை நம்ம காலத்துலலாம் இந்த மாதிரியெல்லாம் விடுமுறை வரல, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஏற்கனவே அதிகளவான விடுமுறை இருக்குது, அதில் வேற பாடசாலை நாட்களை வர குறைச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் நிறைய பேருக்கு வரலாம். வைத்தறிச்சல்ன்றதை விட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விதமான ஒரு கோபம் வரும். அந்த கோபம் வரவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா கருத்துக்களில் பதிவிடுங்க. அடுத்த விஷயம், நம்மாக்கள் திருந்த மாட்டாங்க அப்படின்றதான் என்னுடைய இந்த செய்தியிலிருந்து பார்க்க கிடைக்கிற அல்லது பார்க்கும்போது தெரிகிற ஒரு விஷயம். கடந்த ஒரு கிழமையா இந்த போக்குவரத்து விதிமுறைகளை மீறுறவங்களை கைது செய்கிற அல்லது போக்குவரத்து விதிமுறைகளை மீறி செயற்படுறவங்களை கண்காணிக்கிறதுக்குன்னு சொல்லி பெரிய அளவான கிட்டத்தட்ட 50,000க்கும் அதிகமான போலீஸார், அதாவது போக்குவரத்து போலீஸார் நாடு முழுவதும் கடமையில் இருக்காங்க. இது ஒரு நாள் 2 நாளில் கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு மேலே. இவ்வளவு தெரிஞ்சும் இந்த கடந்த 24 மணித்தியாலத்தில் கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான 401 சொல்லப்படுது 400 பேர் மது போதையில் வாகனம் செலுத்தி கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்னதான் செஞ்சாலும் இந்த மாதிரி அதாவது கண்காணிப்பு நடவடிக்கை இருக்குன்னு தெரிஞ்சும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு உள்ளேயே 400 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னா பாருங்க எந்த அளவுக்கு கடந்த காலங்களில் இந்த மது போதையில் வாகனம் செலுத்துறவங்களோட எண்ணிக்கை இருக்கு நாட்டில் அப்படின்றது. இன்னும் அதை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கு. நம்மாக்கள் திறந்த மாதிரியும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வருகின்ற நாட்களில் இது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சட்டத்திற்கு இறுக்கமான கடுமையான சட்டத்துக்கு உள்ளாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றது மட்டும்தான் தெரியுது. அதோட வேகமாக சென்று கிட்டத்தட்ட 40 முதல் 45 பேர் ஓவர் ஸ்பீட் போய் அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 8,000க்கும் அதிகமானவங்க கடந்த 24 மணித்தியாலத்தில் லைசன்ஸ் இல்லாமல் ஓடி இருக்காங்க, வாகனங்களுக்கு லைசன்ஸ் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓடி இருக்காங்க. இந்த மாதிரி பல விதி மீறல்கள் இடம்பெற்று சாரதிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கடந்த ஒரு கிழமையா இந்த சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகி கொண்டே இருக்கு. அதோட நாளைக்கு 31ஆம் தேதி கொழும்பினுடைய காலிமுகத்திடல் மிகப்பெரிய அளவிலான மக்கள் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு இடமாக மாறி இருக்கிறது. கடந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும், நேற்று நான் 3 மணிக்கு காலையில் அந்த இடத்துல வரும்போது கூட அவ்வளோ மக்கள் அதிகாலை 3 மணிக்கு அந்த அளவு மக்கள் காலிமுகத்தின் இடலையும் கொழும்பையும் நோக்கி நாளைய நாளில் புது வருஷத்தை கொண்டாடுறதுக்கு அல்லது புது வருஷத்தை வரவேற்கிறதுக்கு வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போட நாளை புது வருஷம் இந்த 2 நாட்களும் விசேட போக்குவரத்து நடைமுறை ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து போலீசாரால் இன்று மாலையில் செய்தி கிடைச்சிருக்கு. இதன் காரணமாக நான் நினைக்கிற அளவில் காலிமுகத்திடலில் வந்து வாகன அதாவது பார்க் பண்ணுறதுக்கான இடங்கள் கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அது மேலதிகமான செய்திகள் இருக்கும்போது நான் கம்யூனிட்டி டேப்பில் வந்து உங்களுக்கு பதிவிடுறேன், அல்லது ஒரு சுருக்கமான வீடியோவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். அதாவது பார்க் பண்ணக்கூடிய இடங்கள் அல்லது வாகனம் இந்த பக்கத்தால் வரணும் இந்த பக்கத்தால் போகணுன்ற விதி முறைகள் வந்து நாளைய நாளில் அமல்படுத்தப்படும். எனவே கோல்ஃபேஸ் வார்னிங்கை
நடந்து வர்றது நல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நடந்து வரதான் நல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்குள்ள வாகனம் பைக் கூட கொண்டு போகாத அளவில் இருக்கும், அந்த அளவுக்கான மக்கள் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதோட நேற்றைய நாளில் உங்களுக்கே தெரியும், இது நான் முதலாவதாக சொல்லியிருந்த நேற்றைய நாள்லேயே தென்கொரிய விமான விபத்து. இந்த தென்கொரிய விமான விபத்து தொடர்பாக விமான விபத்து இடம்பெற்று பலதரப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு தென்கொரியா ஒரு பெரிய ஒரு கலவர பூமியாகவே இருக்குது. காரணம், தென்கொரியா பக்கம் இருந்து வர செய்திகள் எப்படி இருந்த அரசியல் பக்கமும், அதோடு மட்டுமாமல் இது விமானத்தில் போகிறவங்க, விமான நிலையம், இந்த மாதிரி பலதரப்பட்ட செய்திகள் தென்கொரியா பற்றி வந்து கொண்டிருக்கு. நேற்றைய நாளில் இந்த தென்கொரிய விமானத்தில் உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை கணக்கிடப்பட்டிருந்தாலும் கூட அதில் எத்தனை பேர் போனாங்க, யாரெல்லாம் போனாங்கன்ற தகவல்கள் இன்றைய நாளில் வெளியிடப்பட்டிருந்தது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான, அதே நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு விமானம் ஒன்று இன்றைய நாளில் தரையிறக்கப்பட்டிருக்கிறது இயந்திர குழால் காரணமாக. இதே விமானம் தான் நேற்றைய நாளில், இதே ஏர்லைன்ஸ் சொந்தமான விமானம் தான் நேற்றைய நாளில் விபத்துக்குள்ளாகி 187 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அதே விமானத்தினுடைய இன்னொரு விமானம், அதே நிறுவனத்துடைய இன்னொரு விமானம் இன்றைய நாளில் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. இதில் 151 பயணிகள் இருந்திருக்காங்க. எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் இந்த விமானம் தரையிறக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. இதை தொடர்ந்து இன்னும் பல கேள்விகள் எழுப்பப்படுகிறது. இது என்ன நடக்குது, எப்படி நடக்குது, உண்மையிலே விபத்து தானா, இதில் இதுக்கு பின்னுக்கு எதுவும் சதிகள் இருக்கிறதா என்ற தேடல்கள், விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்போ விமானத்தில் இப்போ முதல் ஒரு காலத்தில் வந்து விமானத்தில் போகிற எண்ணிக்கை குறைவாக தான் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாருமே விமானத்தில் போடுற அளவுக்கு எங்களுடைய பயணமும் அல்லது எங்களுடைய வேலைகளோ விரிவடைந்திருக்கு. அதனால் நிறைய பேருக்கு இது தொடர்பான பல சந்தேகங்களும் ஒரு பயமும் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த 2-3 நாட்களில் இந்த விமான விபத்து காரணமாக. அதனால் இந்த விமான விபத்து தொடர்பான செய்திகளை பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கையும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. எனவே இந்த செய்தி தான் கடைசியாக இன்றைக்கு இந்த விமான விபத்து தொடர்பாக வந்த இறுதியான செய்தி. நேற்றைக்கு முந்தைய நாள் பதிவிட்ட காணொளி, ஜனாதிபதி நிதியம் என்ன மாதிரி இயங்குது, ஜனாதிபதி நிதியத்தின் நோக்கங்கள் என்ன, அது எப்படி உருவானது, என்ன மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு, அது இப்போ எப்படி இயங்குது, யாரெல்லாம் அதில் பணம் பெறலாம் அப்படின்ற மாதிரி பல கேள்விகளுக்கான பதிலாக அந்த வீடியோ இருந்தது. இன்றைய நாளில் ஜனாதிபதி நிதியம் பற்றி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. வருகின்ற, அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனாதிபதி நிதியம் வேறொரு இடத்துல இயங்க போகுது. அது எங்கே இயங்க போகுது, இவ்வளோ காலம் எங்கே இயங்கினது அப்படின்றத செய்திகள் மூலமாக நான் இன்றைக்கு பார்த்தேன். இதுவரைக்கும் டிஆர் ஜெயவர்த்த மாவட்ட, இது கொழும்பு 10 இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். லேக் ஹவுஸ் கட்டிடத்தினுடைய 3வது மாடியில் தான் இயங்கி வந்தது. 1ஆம் தேதியிலிருந்து ஜனாதிபதி மாளிகைக்கு நேராக இருக்கிற, அதாவது ஜனாதிபதியினுடைய வீட்டுக்கு நேராக இருக்கிற கட்டிடத்தினுடைய கீழ்த்தளத்தில் இயங்க போகுது. எல்லாருக்குமே தெரியும், அந்த பெரிய மணிக்கூடு கோபுரம் இருக்குது. அந்த மணிக்கூடு கோபுரத்துக்கு இடது பக்கமாக ஜனாதிபதியினுடைய வீடு இருக்குது, ஜனாதிபதி மாளிகை. அதுக்கு முன்னுக்கு இருக்கிற கட்டிடத்துடைய கீழ்ப்பகுதியில் ஜனாதிபதி நிதியம் இயங்க போகுது. பொதுமக்கள் ஜனாதிபதி நிதியத்தினுடைய சேவைகளை பெற்றுக்கொள்றவங்க 1ஆம் தேதியிலிருந்து அங்கே செல்லணும். லேக் ஹவுஸ் கட்டிடத்தில் இல்லை, அங்கே மாற்றப்படுதுன்னு சொல்லப்படுது. எனவே ஜனாதிபதி நிதியம் பற்றியான முழுமையான தெளிவான தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நேற்று போட்ட வீடியோக்கு முதல் வீடியோவில் இருக்கிற வீடியோட லிங்கை தரேன். இல்லைனா நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். முதல் கமெண்ட்ஸில் இந்த லிங்கை தரேன். ஜனாதிபதி நிதியம் மூலமா யாரெல்லாம் பணம் பெறலாம்? மருத்துவ தேவைகளுக்கான செலவீனங்கள், அதாவது உங்களால் அந்த செலவீனங்களை ஈடுகட்ட இல்லாமல் போகலாம். பாடசாலை மாணவர்களுக்கு, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ்பட்ட நிதியுதவி தேவைப்படுகிற பாடசாலை மாணவர்களுக்கான புலமை பரிசில் ஒன்றையும் ஜனாதிபதி நிதியம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. அதில் என்னதான் நடக்குது, இதுக்கு யார் பொறுப்பு? பாராளுமன்றத்திலே ஒரு சட்டத்தினூடாக, அதாவது 78ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க சட்டத்தினூடாக ஒரு நிதியமாக அமைக்கப்படும். ஜனாதிபதி தலைமையிலே அதில் மெம்பர்ஸாக இருக்கிறோம். பிரதமர், ஸ்பீக்கர், அதாவது சபாநாயகர் பாராளுமன்றத்தில், லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் எதிர்கட்சி தலைவர், ஜனாதிபதியினுடைய செயலாளர், இதை தவிர ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிற 2 பேர். இந்த நிதியத்துக்கு அங்கேருந்து காசு வருது. இலங்கையில் 2 லாட்டரிஸ் போர்டு இருக்கு. நேஷனல் லாட்டரிஸ் போர்டு, தேசிய லோஸ்தர் சபை. மற்றது தான் உருவாக்கப்பட்டது டெவலப்மெண்ட் லாட்டரிஸ் போர்டு. அபிவிருத்தி லொத்தர் சபையில இருந்த அந்த லொத்தர்களின் மூலம் வருகிற பணம் இவற்றினூடாகத்தான் அது ஃபண்ட் பண்ணும். ஆர்ப்பாட்டம் அப்படின்றத விட ஒரு எதிர்ப்பு விஷயம் ஒன்று இன்றைய நாளில் நான் டிக்டாக்ல பார்த்தேன். இது ஒரு சிங்கள ஊடகத்தினுடைய செய்தித்தளத்தில் இது பார்க்க கிடைச்சது. அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டாக இது இருக்கு. அதாவது அந்த அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவிலான நன்மை, விவசாயிகளுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அல்லது அந்த வாக்குறுதியோட
விவசாயிகளுடைய வாக்குகளாலேயும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற அரசாங்கம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட 100 நாளை நெருங்கி விட்டது ஆட்சி பொறுப்பேற்று. ஆனால் இதுவரைக்கும் விவசாயிகளுக்கு சொன்ன வாக்குறுதிகள் முழுமையாக அல்லது அதில் ஒரு கொஞ்சமாவது நிறைவேற்றப்படலை. அதாவது 20,000 உர மானியம் வழங்குவதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் நிறைய பேருக்கு இந்த உர மானியம் முழுசா வழங்கப்படலை. சிலருக்கு அரைவாசி, சிலருக்கு முழுசா வழங்கப்பட்டிருக்கு, சிலருக்கு வழங்கவே படலை, இன்னும் அந்த பணம் போய் சேரவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைத்து ஒருவர் ஆர்ப்பாட்டத்தில் கூரை மேல் ஏறி நின்று ஒரு எதிர்ப்பு பலகையோட ஒரு இன்றைய நாளில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அது தொடர்பான செய்தியை நான் பார்த்தேன். அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இவை. எனவே அரசாங்கத்தின் இருக்கிற அமைச்சர்களாக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இதற்கான தீர்வினை உடனடியாக பெற்றுக் கொடுங்க. அரசாங்கம் வரும்பொழுது சொன்ன வாக்குறுதி என்ன, இப்போ என்ன செய்றீங்க, இதனால் விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கான நிவாரணங்களை சலுகைகளையாவது நீங்கள் சொன்ன மாதிரியாவது செய்து கொடுங்க அப்படின்ற மாதிரியான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பதாதை மூலமாக. எனவே இவருடைய இந்த கருத்துக்கள் தொடர்பான காணொளிகள் பல சிங்கள சமூக வலைத்தளங்களையும் ஊடகங்களையும் நான் பார்த்தேன். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், அதோட சேர்த்து வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. சுருக்கமான விரைவான செய்திகள் அதை நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.